வணக்கம் பேல, இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா வான்கோழியை வந்து வேட்டையாட போறோங்க. இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருக்கோம். வான்கோழி வேட்டையாடுறதுனா வேட்டையாடுறது கிடையாது. இன்னைக்கு வந்து நல்லா சமைச்சு வெளுத்து கட்ட போறோம். நம்ம சமைக்க போறது இல்ல. இன்னைக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால நீங்க வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க வேர்ல்டு ஃபுட் டிப் சேனல்ல. இன்னைக்கு வந்து சம்பத் சிவகன் அண்ணன் தான் நமக்கு வந்து வான்கோழியை வந்து வேற லெவல்ல இன்னைக்கு செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி தான் பாத்தீங்கன்னா வான்கோழியை வந்து சமைக்க போறாங்க. நம்ம போயிட்டு வான்கோழி அந்த அண்ணன் சமைச்சு கொடுத்தோன்னே வெளுத்து கட்டி இன்னைக்கு கட்டிச்சு இன்னைக்கு சாப்பிடாம விட போறது இல்ல. இப்ப போயிட்டு பாப்போம் வாங்க என்ன செய்யறாங்கன்னு. உள்ள போயிட்டு அண்ணன் எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல வேர்ல்டு ஃபுட் டிப் சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய் பாருங்க. நமக்கு எப்படி ஆதரவு தருவீங்களோ அதே அளவுக்கு அண்ணனுக்கும் கொடுங்க. இப்போ உள்ள போயிட்டு எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு வெளுத்து கட்ட போறோம் இன்னைக்கு. நம்மளோட சம்பத்தண்ணன் பாத்தீங்கன்னா வான்கோழி பிடிச்சிட்டு வந்தாங்க. டக்குனு இங்க வந்தோம்னா விட்டோம்னா அது போட்டு உடைந்துருச்சு. நைஸா ஆளார இப்ப பிடிக்கணும். துரத்திட்டே ஓட முடியாது. வேற மெதுவா போன ஆள் பக்கத்துல நைஸா நவுந்துட்டே இருக்காப்ல. பாருங்க நம்ம வேட்டைக்கார தம்பி சுப்பு பிடிக்க போறேன். அப்படியே பிடிச்சிட்டா ஒண்ணு மாட்டிக்கிச்சு. தலைவர் இன்னும் ஓடுறாங்க நைஸா. நீ அதெல்லாம் இதை நான் பிடிச்சிடலாம் முடிவு பண்ணிட்டேன். எங்க ஓடுறா? ஒண்ணு இல்ல பிடிச்சிட்டேன். அவ்வளவுதான். வா 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 வாழை வான்கோழியா பிடிச்சாச்சுங்க ஒரு வழியா. ஆமா, 2 பேரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு கோழி பிடிச்சிட்டோம். வான்கோழியை பிடிச்சாச்சு. வான்கோழி வச்சு என்ன செஞ்சு தர போறீங்க? இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கிரேவி ரெடி பண்ண போறோம். அருமையான கிரேவியா? ஆமா, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நீங்க. சரிண்ணா. கிரேவி நல்லா இருக்கணுமா நல்லா இருக்காதா? அது சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லிருங்க. சரிண்ணா. ஒரு பிளான் பண்ணிட்டாரு. அப்படிதான் வைக்காத, அங்கதான் டப்புன்னு அடிங்க. வான்கோழி பிடிச்சா அந்த அளவுக்கு அடிச்சிருச்சு. அப்படி வந்தா ரைட். சூப்பர். ஓகே, அதே மாதிரி வச்சுக்கணும். நல்லா இருக்கு. தலையை இப்படி தூக்கி விடுறா, தொங்க விடாம. அப்படி தூக்கி விட்டுங்க, டப்பு டப்புன்னு அடிச்சிருக்கோம். சம்பத்தம் அந்த அடிக்க மட்டும் தூக்கி விடுறோம். ரெடியா? வெயினா எடுத்துடலாமா? கிளீன் பண்ணிட்டு வந்துடலாம்ண்ணா. ஓகே, வாங்க வான்கோழி கிளீன் பண்ணி எடுத்துடலாம். கிலோ 400 இல்ல 800. நண்பர்களே, வான்கோழி கறி அண்ணா செஞ்சு தராங்கன்னு சொல்லி ஆசையோட வந்த இடத்துல இது மாதிரி கல்லெல்லாம் தூக்க சொல்லி வேலை செய்ய சொல்றாங்க. என்ன பண்றது? செஞ்சு கொடுத்தாதான் கறியா இல்லைன்னா அண்ணா. யாரும் எத்தனையோ பேர் குழி தோன்றாங்க. நாம நம்ம அடுப்புக்காக குழி தோண்டுவோம். அப்பதான் தருவீங்கன்றீங்க கறி. என்ன பண்றது? மழையில நைட்டு ஃபுல்லா மழை. அதனால 3 மணிக்கு எந்திரிச்சேன். வான்கோழி பொசுக்கி இருக்கிறதுக்காக சுடுதண்ணி வச்சிருக்கிறோம். சுடுதண்ணி காயிட்டும் அதுக்குள்ள கட்டிங் போட்டுடலாம். வாங்க. வான்கோழி சமைச்சு தரேன்ட்டு அதுக்குள்ள கட்டிங் போட போறோங்கிறீங்க. காலையிலேயே வா. நாம சமையல் எப்பவுமே வெஜிடபிள் தான் கட்டிங் போடணும். வெஜிடபிள் வேற எந்த கட்டிங் போடக்கூடாது. அப்புறம் கரெக்டா கட் பண்ண மாட்டோம், கையை தான் கட் பண்ணுவா. சரி சொல்லும் போது கொஞ்சம் புரியலதான். சுப்பு, ஏன்னா கட்டிங் எடுத்துக்கிற வழக்குது. ஆமாண்ணா. எந்த கட்டிங்? வெங்காயம் கட்டிங். வெங்காயம் கட்டிங்க? ஆமா. சூரா மனசாட்சி தட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லிரு. வெங்காயம் கட்டிங் தானே? உண்மையிலே வெங்காயம் கட்டி தான். ஆமாங்க, நல்ல பையன் தான். அப்படியே தப்பா நினைச்சிடாதீங்க, சும்மா காமெடிக்காக தான் பேசினேன். பண்ண போறோம். கட் பண்ணிட்டு எவ்வளவு குயிக்கா நாங்க சமைச்சு சாப்பிட முடியுமோ சாப்பிடுவோம். கிளைமேட் வேற ஒரு மாதிரி இருக்கு. மழை வந்தாலும் வந்துடும் நினைக்கிறேன் தம்பி. காலையில இருந்து மழை அடிச்சு இப்பதான் நின்று இருக்குது. அது மறுபடியும் மழை வர்றதுக்குள்ள நாங்க சமைச்சு முடிக்கணும். கை இப்படி வைக்காம இப்படி வச்சு எந்த இடத்துல வச்சு வெட்டிக்கலாம். ஆமா, அப்படியே நீ கையை மட்டும் தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டியது. வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வெட்ட அப்படியே உனக்கு சரி. இந்த ஸ்டைல்ல இப்படி இழுத்துக்கணும். இங்க 6வது படிக்கும் போதுல இருந்து வெட்டுறாங்க. என்னண்ணா, வான்கோழி இறக்கிடுவோமா? இறக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு போல இருக்கு. ஆமா. இப்படி இறக்க போறீங்களா? நேரா அப்படியே இறக்கிற வேண்டியதான். நல்லா சூடு எடுத்தா தோலெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடும். இந்த பிக்சர்மா அப்படியே க்ளோஸ் போ. லாங் ஷாட்ல இல்ல, சும்மா எதுனா அதை எடுக்க போறோம். சூடாயிடுச்சு. உடனே வந்துச்சு. அவ்வளவுதான். நண்பர்களே,
பாருங்க நல்லா சுடுதண்ணில் போட்டு முக்கிய எடுத்தாச்சு. தோலை பிச்சவொன்னே நைஸாக அப்படியே உடையந்துடுற பீஸ் போட்டு என்ன செய்ய போகிறோம்? வறுத்துருவோமா? சரி, வறுத்து சாப்பிட போகிறோம். ரேட்டு சொல்கிறது பார்த்தா வாங்க முடியாது போல இருக்கு. ஆட்டுக்கு ரேட்டுக்கு சொல்கிறாரு. வான்கோழிவா? 800 700 கிலோ. ஆனால் போயில வான்கோழி பிடிச்சிட்டு போயிருங்க. சட்டி நல்லா வெயிட்டாக இருக்குண்ணே. வெயிட்டாக இருக்கா? சட்டியான வெயிட்டாக இருக்கா? ஆமாண்ணே. சம்பதுக்கான அசால்ட்டாக தூக்குவார் தம்பி இந்த சட்டியை. தெரியுதுண்ணே, பார்த்தாலே தெரியுதா? தெரியுது. நம்ம டீம்ல பயில்வான ஒருத்தர் தான். பார்த்தியா, துருன்னு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. வேலை எங்கிட்ட கொடுத்துறது. குண்டு பையன்ல எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அப்படியா? ஆமா. இருந்தாலும் எங்களுக்கு நல்ல பையன் தான். நண்பர்களே, அண்ணன் பாத்தீங்கன்னா கோழியை நல்லா சுத்தம் பண்ணி வச்சாங்க. அது வந்து வான்கோழிய, அடுத்து வெங்காயம், பூண்டு, அப்புறம் பட்டை மிளகா, பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லெண்ணெயில வதக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுப்பு நல்லா திடீர்னு எரிஞ்சிட்டு இருக்குது. தம்பியை பாத்தீங்கன்னா அடுப்பெரிக்க தான் உட்கார வச்சிருக்கோம். பாத்தீங்களா, வந்ததுலேருந்து வேலை தான் செஞ்சுட்டு இருக்க பாருங்க. கல்லை தூக்கிட்டு வந்து போட்டேன், ஒரு கோழியை கழுவிட, அப்புறம் வந்து பட்டை மிளகா எவ்வளவு வேலை கஷ்டப்பட வைக்கிறாங்கப்பா. ஒரு மணி நேரம் தான் தம்பி சாப்பிடுவோம். கடைசியான இருக்கு. வெட்டி வச்ச வான்கோழி கறி. எப்பதான் இந்த லைவ் முடியும் பாக்குறேன். கறி வெட்டும் போதே சம்பதுக்கான்னு சொல்லிட்டாரு. எனக்கு முன்னாடியே போட்டீங்களா? நம்பிக்கை நான் விட்டு கொடுக்குறேன். சம்பதுக்கானுக்கு ஒண்ணு சுப்புக்கு ஒண்ணு கொடுத்துருவோம். என்னதான் நம்பிக்கை நான் விட்டு கொடுக்குறேன். உங்க ஊருக்கு நான் வந்துருக்கேன்ல. இவங்க அண்ணன் தம்பி பாசம் ஒன்னும் தாங்க முடிய மாட்டேங்குது. அண்ணன் தம்பின்னு எதை வச்சு சொல்றான் அப்படின்னா, தம்பி கொஞ்சம் பக்கத்துல நின்னுக்க தம்பி. பாத்தீங்களா இது ரெண்டுத்துக்கும் மேட்சிங் பாக்குறீங்களா? இது ரெண்டுத்துக்கும் மேட்சிங் பாக்குறீங்களா? இப்படிதான் தெரியுது. போட்டாச்சு, அது கூடவே தக்காளியும் போட்டுடலாம். இந்த ஊர் தக்காளி அந்த கோழி முட்டை மாதிரி இருக்குது. கரம் மசாலான்றது பட்டை, கிராம்பு இதை வச்சு பண்றதுதான் கரம் மசாலா. கறி மசாலான்றது உள்ள மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் சேர்றது கறி மசாலா. டிஃபரெண்ட் இருக்கு. குழம்பு மசாலாவா? இப்போ உப்பு போட்டாச்சா? உப்பு கடல் உப்பு தான் சேர்க்கணும். அதுதான் சேர்க்கணும். இந்த சைடு உப்பு தானே. உப்பு போடுறதில்ல அப்படின்னா, உப்பு போட்டால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். உப்பு போட்டால் வேக லேட் ஆகும். எப்பவுமே கறியில் வந்து உப்பு போட்டுட்டோம்னா வேக லேட் ஆகும். ஒரு அரை வேக்காடு வேக வச்சுட்டு உப்பு போட்டோம்னா கரெக்டாக குயிக்காக வெந்துடணும். எப்பவுமே நானும் உப்பு போட்டு தான் சீக்கிரமாக வெந்துடுங்க. உப்பு நம்ம ஒரு அரை வேக்காடுக்கு அப்புறம் போட்டோம்னா குயிக்காக வேகும். ஆனால் உப்பு ஏறி இருக்குமா கறியில்? இப்போ போட்டோன்னே ஏறிடும்ல. ஏறிடும். இப்போ இவ்வளோ நேரம் வேக வச்சுட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு அரை வேக்காடு வந்து தெரியும். கறியெல்லாம் தெரிஞ்சு வந்து தெரிஞ்சது. இப்போ நம்ம உப்பு போடலாம். இதை முன்னாடியே நம்ம உப்பு போட்டோம்னா இன்னும் இந்த மாதிரி கறி வந்து வந்திருக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக தான் நிறைய டிப்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வெங்காயம் விட்டுறதுக்குலாம் வரும் பாருங்க அதெல்லாம். நண்பர்களே, அடுத்து வங்கக்கடல் உப்பு சேர்த்துக்கிறோம். வங்கக்கடல் உப்பு தான் என்னது தெரியல தம்பி. தெரியலையா? என்ன எனக்கு தெரிஞ்ச கடையில் வாங்கின உப்பு தான். கடையில் என்ன கடை தெரியல. சரிண்ணா, போட்டுக்கலாமா? தட்டி விடணும். நான் கையால போட்டு பழக்கம். மசாலா எதை போட்டாலும் எடுத்து விடணும். அப்படின்னா நல்லா பழக்கம் கொஞ்சம் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணிட்டாரு. தெரிஞ்சுக்கிறேன்.
நன்றி அண்ணா வாசனை வர ஆரம்பிச்சிச்சு கம்மன்னு ரெடி ஆயிடுச்சுண்ணா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு எனக்கு வேற பசிக்க வர ஆரம்பிச்சிச்சு இது பார்த்த உடனே நம்ம பார்த்தாவே தெரியும் அந்த அளவுக்கு வந்திருக்கு நெலும்புல இருந்து கறி பிரிஞ்சிருச்சுனாவே நம்மளுக்கு நல்லா சூப்பரா வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் எடுத்துலாமா தம்பி எடுத்துலாம் நீங்க சொன்னா கறி தானே இறக்கிட்டேன் வான்கோழி ரெடி ஆயிடுச்சு இறக்கி சாப்பிட்டுலாம் நினைச்சிட்டு இருந்தா இதுக்கப்புறம் அந்த அண்ணன் சொல்றாங்க இன்னும் வந்து ரெடி ஆகல இதுக்கப்புறம் ஃபைனல் டச் வந்து தாளிப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க நம்மளாம் வந்து தாளிச்சுட்டு தான் முதல்ல செய்யவே ஆரம்பிப்போம் இவங்க வந்து இதுக்கப்புறம் திரும்ப தாளிக்கிறாங்களா வேற நம்ம திரும்ப அதுக்கு என்ன செய்யறாங்க நம்ம வந்து பாத்துலாம் இப்ப தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம் நல்லா சூடாயிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் அது கூடவே கருவேப்பிலை போட்டுக்கலாம் நண்பர்களே ஒரு வழியா பாத்தீங்கன்னா வான்கோழி கிரேவி செம்மையா ரெடி ஆயிடுச்சு சாப்பிடறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கும் பாருங்க இலைய போட்டாச்சு அண்ணனுக்கு மட்டும் ரைஸ் வச்சுட்டாங்க நமக்கு இனிமேல் வரும் வந்ததுக்கு அப்புறம் ஊத்தி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்ல போறோம் அண்ணனோட கைப்பக்குவம் எப்படி இருக்கா இல்லையா நம்ம வந்து பார்த்து சொல்லிடுவோம் தம்பி இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்படின்னு சொல்றேன்னு இருக்காரு சாப்பிட்டு பார்த்து சொல்லட்டும் ஆஹா வாசனை மூக்க துளைக்குதுங்க போடுன கவலையே போடாம போடுன நான் சாப்பிடுறேன் நீ என்ன கொல்லப்படுறேன் ஆள் இருக்குண்ணா நமக்கு சம்பத்கான் தம்பி நீ அப்பப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அள்ளி கொட்டுன எதுல என்ன சொல்றீங்க உருவத்திலையா எல்லாத்துலயுமே பாரு வில்லேஜ் குக்கிங் வடகால் நேயர் வந்திருக்காரு ஆமா நேர்கள்ல யூடியூபர் வணக்கம் நண்பர்களே என்ன யாரும் ஊரு டூடென்ட் கோழி ரெசிபி அருமையா இருக்கு நல்ல டேஸ்டா இருக்கு நம்ம அண்ணனா சிவகண்ணன் அண்ட் சம்பத் கான் அடுத்து நம்ம சுப்பு பாகிஸ்தான்ல இருந்து அண்ணனை கொண்டு வந்து சூப்பரா இருக்கு நண்பர்களே அண்ணனோட வீடியோ பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளா வந்து பாத்துட்டு இருக்கேன் ரொம்ப நாளா வந்து இவங்க சமைக்கலாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிருந்தா நமக்கு வந்து கோயம்புத்தூர் வரதுக்கு வாய்ப்பே கிடைக்கல இப்ப வந்திருந்த அண்ணன் கூட கோயம்புத்தூருக்கு வந்த உடனே பாத்தீங்கன்னா அண்ணன் ஒரு வான்கோழியை பிடிச்சிட்டு வந்து நமக்கு பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா வந்து கிரேவி மாரி நல்லா சூப்பரா செஞ்சு கொடுத்தாங்க சாப்பாட்டோட சாப்பிட சொல்லும் போதே நாக்குல எச்சு ஊறுதுங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணுது எங்க பாருங்க லெக் பீஸ பாருங்க புத்தகம் செம்ம டேஸ்ட்டுங்க வா வான்கோழியை வந்து அப்படியே பூவா செஞ்சிருக்காங்க கறி அப்படியே நல்லா பொசன்னு இருக்கு அதோட கிரேவியை சாப்பாட்டில் போட்டு சாப்பிட இன்னும் அருமையா இருக்குங்க அண்ணனோட கை பக்கம் உண்மையில கையை வலிச்சு தான் நக்குவாங்க அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி அண்ணனுடைய யூடியூப் சேனலை பார்த்து அவங்க சாப்பிட்றத நம்ம ரசித்தோம் இப்போ அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்றோம் இன்னும் அருமையாக இருக்குது இன்னும் அடுத்தடுத்த வீடியோ அண்ணன் கூட போட முடிஞ்சா போடுவோம் கண்டிப்பா இங்கே வாங்க நான் சொல்கிறேன் நீ அடுத்து வந்து ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாங்கள் எல்லாம் சமைச்சு ஆசிரமத்துக்கு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு தோட்டத்துக்குள்ளே நாங்கள் சமைச்சு சாப்பிட்றோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதுவும் தம்பியை வந்து வீடியோவில் தான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் நல்லா காமெடி பண்ணிக்கிட்டே இருக்கான் ரொம்ப ஒரு ஜாலியான ரொம்ப ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஆக்சுவலாக நானும் ஒரு யூடியூபர் தான் சொல்லல சொல்லுங்க அண்ணனோட வந்து சிவகண்ணனோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் பார்க்கும்போதே வந்து எனக்கும் ஒரு இந்த ரெண்டே பேர் தான் சம்பத்தனனும் சிவகண்ணனும் இந்த வீடியோஸில் வந்து இந்த சமைக்கிறலாம் குக்கிங்லாம் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும் சரி நல்லா ஃபேராக பண்ணுறாங்க எனக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஆனால் நேரடியாக அவங்க கூட சாப்பிடும்போது வேற லெவலுங்க வீடியோவில் பார்க்குறதுக்கும் லைவாக உட்காந்து சாப்பிட்றதுக்கும் வேற லெவலில் இருக்குது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரியலாக இருக்குங்க வீடியோல பார்த்தா டேஸ்ட் தெரியாது உட்காந்து சாப்பிட்டா டேஸ்ட் தெரியுது எப்பவுமே நாம சாப்பிடுவோம் இல்லை நிறைய பேர் கூட சேர்ந்து சாப்பிடுவோம் ஆசம சமைச்சு சாப்பிடுவோம் இன்னைக்கு நம்ம சுப்பு டீம் அதாவது வில்லேஜ் ஃபுட் சஃபாரியோட சேர்ந்து சாப்பிட்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது
இந்த சமைச்சதே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நல்ல ஜாலியாக போச்சு. அவரோட இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், நம்ம இதுலையும் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக ஜாலியாக போச்சு. கண்டிப்பாக வீடியோ முழுசாக பாருங்கள். நண்பர்களே, உண்மையா சொல்லணும்னா செம்ம டேஸ்டா இருந்தது வான்கோழி கிரேவி. அண்ணனோட இன்னைக்கு வந்து ஒன்னா உட்காந்து ஒன்னா சமைச்சு ஒன்னா உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு. வீடியோ எடுக்கும் போதெல்லாம் செம்ம ஜாலி, பேசிக்கிட்டே இருந்தோம் நாங்கள் மட்டும் ஜாலியாக ஒரு சைடு பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி அண்ணனோட உண்மையை சொல்லணும்னா அண்ணன் வந்து சூப்பராக வச்சு கொடுத்துருக்காங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வேர்ல்டு ஃபுட்டி பண்ண இருக்காங்க பாருங்க, சம்பத்தன் சிவகண்ணன் அண்ணனோட யூடியூப் சேனல் லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன், போய் பாருங்க. ஒவ்வொரு வீடியோவும் பாத்தீங்கன்னா தரமான சமமா இருக்கும், செய்கையில வேற லெவல்ல இருக்கும். போய் பார்த்துட்டு அண்ணனோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோ அண்ணனோட போட முடிஞ்சா நாங்க போட்டு உங்களுக்கு அனுப்பி விடுறோம், பாருங்க.